عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வபுதகு இலைஹில் வசீலா, அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் நெருங்குவதற்கென்று ஒரு வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலிஹி, அதிலே நீங்கள் அல்லாஹுவினுடைய பாதையில் ஜிஹாது செய்யுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். இந்த ஆயத்துல மொத்தம் 3 விஷயம் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன, அல்லாஹு தஆலா மக்களை கூப்பிடும்போது பொதுவா இறை நிராகரிப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், அதுபோல இஸ்லாமியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது யா அய்யுஹன்னாஸ், மக்களே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மக்களே கேளுங்க, நீங்க கொஞ்சம் விளங்கிக்கோங்க அப்படின்னா. குறிப்பா ஸ்பெசிபிக்கா முஸ்லிம்களுக்கு மட்டும், மூமின்களுக்கு மட்டும் சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு சொல்லிட்டு இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயம் சொல்றான். வபுதகு இலைஹில் வசீலத்தை, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கென்று ஒரு வசீலாவை தேடிக்கோங்க. வசீலானா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தை வாக்களித்திருக்கிறான், அந்த இடத்துக்கு பேர் வசீலா. நீங்கள் எனக்காக வேண்டி ஒரு விஷயம் செய்வதாக இருந்தால் பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் இந்த துவாவை ஓதுங்கள். இந்த துவால நம்ம என்ன கேட்கிறோம்? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மதி வஸ்ஸலாத்தில் காயிமதி ஆதி சய்யதினா முஹம்மதனில் வசீலத்த. யா அல்லாஹ், உன்னுடைய பரிபூரணமான அழைப்பிற்கும் இன்னும் யா அல்லாஹ் மறுமையில நிலையான தொழுகைக்கும் சொந்தக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு வாத்தி செய்யதினா முஹம்மதனில் வசீலத்தை, மறுமை நாளில் நீ எனது நபிக்கு வாக்களித்துள்ள அந்த வசீலா என்ற இடத்தை நீ நபிக்கு கொடுத்துரு. என்ன என்ன இடத்தை கொடுத்துரு? வசீலாங்கிற இடத்தை கொடுத்துரு. இந்த இடம் இருக்குது, இந்த இடம் நேரா அரிசிக்கு பக்கத்துல உள்ள இடத்துக்கு பேர் வசீலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில எங்க இருப்பாங்க? நபியினுடைய தங்கும் இடம். ஒவ்வொரு மூமின்களும் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய பொருத்தங்களுக்கு ஏற்ப மறுமையில ஒரு இடம் உண்டு. ஜன்னத்துன் நயீம், ஜன்னாத்து அதில், சொர்க்கம் 8. அதுல ஒவ்வொன்றிலையும் அவரவர்களுடைய படித்தரங்களுக்கு ஏற்ப இருப்பார்கள். நீங்கள் சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் நீங்கள் உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸியை கேளுங்கள். அதுதான் ஜன்னத்துகளில் எல்லாம் உயர்ந்த ஜன்னத்து, உயர்ந்த சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. ஆனா நபியினுடைய இடம் எது? அல்ல வசீலா. அதான் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எனக்கென்று ஒரு உபகாரம் செய்வதாக இருந்தால், நீங்க ஒவ்வொரு பாங்குக்கு பின்னாடியும், பாங்கு சொன்னதற்கு பின்னாடியும் பாங்கு சொல்ற மாதிரியே பதில் சொல்லிட்டு எனக்காக வேண்டி நீங்க இந்த துவாவை கேளுங்க. நபிக்காக வேண்டி நம்ம ஒவ்வொரு ஒருத்தரும் இந்த துவாவை கேட்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இந்த துவாவை வளமையாக கேட்டுக்கொண்டு வருகிறார்களோ பாங்குக்கு பின்னால், அல்லாஹும்ம ரப்பஹா, அவர்களுக்கு நான் மறுமையில் ஷஃபாத், பரிந்துரை செய்தேன். ரொம்ப நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், பாங்கு சொல்லும் போது பேசுறது, பாங்கு சொன்னதற்கு பின்னாடி துவா கேட்காம உட்கார்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஒரு சில ரிவாயத்துகள் வருது, பாங்கு சொல்லும் போது பேசுனா வஃபாத்தாக பிறகு கலிமா நசீபாகாது. ஏதோ நம்ம நினைக்கிறோம், ஒரு ஓதினார், அவர் நம்ம சும்மா கத்துறார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது, அதில்ல, அவர் குரல் மட்டும்தான் அவருக்குள்ளது. அழைப்பு விடுக்கிறது அல்லாஹ் விடுக்கிறான். அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு, எல்லாத்தையோட அல்லாஹ் பெரியவன் அவர் சொல்லல, அல்லாஹு தஆலா கூப்பிடுறான். உன் வியாபாரத்தை விட, உன் கொடுக்கல் வாங்கலை விட, உன் குடும்பத்தை விட நான் பெருசு வாங்க கூப்பிடுறான். அதுக்கு நிதானமான முறையில விஸ்ராரி சொன்னாங்க, எப்படி பாங்கு சொல்லப்படுகிறதோ அதே மாதிரி பதில் சொல்லிவிட்டு அதற்கு பின்னாடி நீங்கள் இந்த துவாவை கேளுங்க. இது ஒரு வசீலா. இது வசீலாவுக்கான ஒரு அர்த்தம். இன்னொன்னு வசீலா இருக்குது. அந்த வசீலா என்னன்னா, அமலை கொண்டு வசீலா, நல் அடியாரை கொண்டு வசீலா. 2 வசீலா பிரியுது. வசீலானா என்னன்னா நெருக்கம், இறை நெருக்கம். அந்த இறை நெருக்கம் 2ஆ பிரியுது. ஒண்ணு அமலை கொண்டு வசீலா, இன்னொன்று நல் அடியார்களை கொண்டு வசீலா.
அமலை கொண்டு வசீலானா என்னது? வசீலானா ஒண்ணும் இல்லை, நம்ம அவர்களை முன்னிறுத்தி கேட்கக்கூடிய துவா. ஒரு அமலை முன்னிறுத்தி கேட்கக்கூடிய துவா. அமலை முன்னிறுத்தி கேட்கக்கூடிய துவானா என்னது? வசீலானா என்னது? இந்த வசீலாவை நம்ம விளங்கிக்கிறோம். ஒருவர் ஒரு நல்ல அமல் செய்திருக்கிறார், அந்த நல்லமலை அல்லாஹ்ட்ட சொல்லி, யா அல்லாஹ் இந்த அமலை நான் உனக்காண்டிதான் செஞ்சேன், நீ நாடி இதை பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த அமலை நீ இஹ்லாஸா ஏத்துக்கிட்டீன்னா இதன் பொருட்டால என் கஷ்டத்தை நீக்கு. அதாவது நமக்கு ஒரு கஷ்டமோ ஒரு தேவையோ, மறுமையில ஏதாவது ஒரு தேவையோ ஒரு நாட்டமோ இருக்குது, இல்லை ரொம்ப ஏதோ ஒரு சோதனையில ஆட்பட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம ஒரு அமலை கொண்டு வசீலா தேடுறோம். உதாரணத்துக்கு என்னது? நபிசுல்லாஹி சொல்லி தராங்க, பனு இஸ்ரவேலர்களில் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்திதான். பனு இஸ்ரவேலர்களில் மூவர் ஒரு மழை நேரத்தில் ஒரு மலை முகடுகளில் உள்ள ஒரு குகையில மாட்டிக்கிட்டாங்க. உள்ள போனாங்க, குகையினுடைய வாயில் ஒரு பெரிய பாறாங்கல் கொண்டு மூடப்படுகிறது. நபிசுல்லாஹி சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வரக்கூடியது. மூடப்படுகிறது. 3 பேர் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த பாறையை தாண்டி வெளியில போனோம். ஒவ்வொரு நபரும் துவா செய்கிறார்கள். முதல் நபர் துவா செய்கிறார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்களும் உண்டு, எனக்கு மனைவி மக்களும் உண்டு, என்னிடத்தில் நான் உழைத்து விட்டு சம்பாதித்து விட்டு நான் பால்களை குடிப்பதற்கான பால் கறந்து விட்டு நான் வருகிறேன். வருவதற்கு தாமதமான காரணத்தினால் எனது பெற்றோர்கள் அயர்ந்து உறங்கி விட்டார்கள், ஓய்வெடுத்து விட்டார்கள். நான் வந்தேன், எப்பொழுது நான் வந்தாலும் என் பெற்றோர்களுக்குத்தான் நான் முன்னிலைப்படுத்துவேன். அந்த நேரத்துல என் பெற்றோர்கள் தூங்குனாங்க, என் பிள்ளைங்க எல்லாம் பசியில என்கிட்ட கதறாங்க, என் வாப்பான்ட்டு. என் மனைவி கேட்கிறாங்க. ஆனால் நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கக்கூடிய கண்ணியம், நான் என்ன செஞ்சேன், அவர்கள் எழுந்திருக்கும் வரை அவர்களுக்கு பக்கத்திலேயே நான் அமர்ந்து விட்டேன். அவர்கள் எழுந்த பின்பு அவர்களை நான் உணவருந்து செய்து பால் குடிக்க செய்து அதற்கு பின்னால் நான் எனது பிள்ளைகளுக்கும் என் மனைவிக்கும் உணவு புகட்டினேன். இந்த காரியத்தை நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடியே செய்தேன். இந்த காரியத்தை நீ பொருந்தி கொண்டால் எங்களுக்கு இந்த புகையிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை கொடு அப்படின்னு துவா செஞ்சாங்க. இப்போ யாரெல்லாம் நீ பாறையை நகர்த்து அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு நல்லடியார் தான் செய்த ஒரு நல்ல காரியத்தை முன்னிறுத்தி கேட்கும் பொழுது பாறை கொஞ்சம் நகர்ந்தது. முதல் விஷயம் சொல்றாங்க. இரண்டாவது விடயம், ஒரு நபர் சொல்றார், புகையில மாட்டிக்கொண்டவர், யா அல்லாஹ், நான் என்னிடத்தில் என் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்மணி அவர்கள் குடும்பத்தின் கஷ்டத்திற்காக வேண்டி என்னிடத்தில் பொருளாதார உதவியை நாடி வந்தார்கள். அந்த உதவியை நாடி வரும் அந்த தருணம், அந்த பெண்ணை அடைந்து கொள்வதற்காக வேண்டி அந்த பெண்ணிடத்துல நான் ஒரு டிமாண்ட் பேசினேன். நீ உனக்கு இந்த காசு பண்ண வேணும்னா நீ என்னோடு இப்படி இணங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முற்படுத்தினேன். அந்த பெண் அதற்காக வேண்டி ஒப்புக்கொண்டாள். நான் தவறு செய்வதற்கான எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு விட்டேன். தவறு செய்யறதுக்கான எல்லா காரியமும் நடந்துருச்சு. இந்த பெண் இசைந்து கொண்டார்கள், ஒத்துக்கொண்டார்கள். அதற்கான முனைப்போடு நான் செல்லும் பொழுது அந்த பெண் ஒரு வார்த்தையை சொன்னாள், யா அப்துல்லா, இத்தகுல்லாஹ் யா அப்துல்லா, யா அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வை பயந்துக்கோ. இந்த ஒரு வார்த்தை சொன்னார்கள். நான் முழுமையாக தயாராகிவிட்ட நான், தவறு செய்வதற்கு தயாராகிவிட்ட நான், அந்த பெண் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு என் உள்ளம் நடுங்கி விட்டது. அல்லாஹ்வை பயந்துக்கோன்னு அந்த பெண் சொன்னான். உடனே நான் உன் மேல பயம் அந்த தவறை செய்யாமல் எழுந்திருத்து விட்டேன். யா அல்லாஹ், இந்த காரியத்தை நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்தேன், அவ்வாறு நீ அதை பொருந்தி கொண்டால் இந்த பாறையை நகட்டு, நாங்கள் வெளியில போறதுக்கு வழியை கொடு. பாறை கொஞ்சம் நகர்ந்தது. மூன்றாவது நபர், யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒருவர் பணி செய்தார், பணி செய்து விட்டு ஊதியம் வாங்காமல் என்னிடத்திலிருந்து சென்று விட்டார். நான் அவர் ஊதியமாக வருவார் என்று பல வருடங்கள் பல மாதங்கள் காத்திருந்தேன், அவர் வரல. எனவே அவருக்காக வேண்டி நான் ஒதுக்கி வைத்திருந்த அந்த ஊதிய தொகையிலிருந்து, சம்பள தொகையிலிருந்து நான் ஒரு ஆட்டை வாங்கி, ஒரு ஜோடி ஆடுகளை வாங்கி வைத்தேன். அது குட்டி போட்டது, அது பழுகி பெருகியது. ரொம்ப நாட்கள் கழித்து, மாதங்கள் கழித்து அவர் வந்தார். நான் அன்றைக்கு வேலை பார்த்து என்னுடைய வேலை கூலியை தாருங்கள் என்று கேட்டார். நான் என்ன செய்தேன், முழுமையாக அவருடைய ஊதிய தொகையில் வாங்கிவிட்ட அந்த ஒரு ஆடு பல்கி பெருகி மந்தையாக மாறியது.
அந்த ஒட்டுமொத்த மந்தையையும் நான் அவரிடத்தில் ஒப்படைத்தேன். அவர் நினைச்சா வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரே ஒரு ஆட்டை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அவருடைய ஊதிய தொகையின் மூலியமாக பலியை பெரிய அந்த ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையும் நான் கொடுத்தேன். இந்த காரியத்தை நான் உன்னுடைய திருமுகத்தை நாடி, உனது பொருத்தத்தை நாடி செய்தேன் என்று சொன்ன உடனே பாறை முழுவதுமாக நகர்ந்தது. விசுவாலிசன் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது இருக்குது. தன் அமலை தான் இஹ்லாஸாக செய்த ஒரு அமலை முன்னிறுத்தி கேட்கக்கூடிய வசீலா, இது அமலை கொண்டு வசீலா, ஒரு நல்ல அமலை கொண்டு வசீலா தேர்றது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அல்லாவுக்கு பொருத்தமான, நமக்கு தெரியும் அல்லாஹ் இது நான் உனக்கு பொருத்தமா செஞ்சேன், நீ நாடி இதை பொருந்திக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் எனக்கு இந்த சோதனையை இதாக்கி அப்படின்னு கேட்கறது கூடுமான விஷயம், கேட்பது மிகச் சிறந்தது. நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. ரெண்டாவது விஷயம் நபரை கொண்டு வசீலா. நபரை கொண்டு வசீலானா என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து, சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டதற்கு பின்னால் 200 வருடங்கள் அழுகிறார்கள். நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க அழுது கண்ணீர் தீர்ந்து விட்டது. அவங்க அழுகையும் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய அழுகையும் ஒன்று சேர்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அழுகை அவ்வளவு இருக்கும், அவ்வளவு கதர்னாங்க. கடைசியில் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நாம் அவருடைய உள்ளத்தில் ஒரு வார்த்தையை போட்டோம். அந்த வார்த்தை என்னது? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்ற இந்த துஆவை ஓத சொல்லியான வார்த்தையை போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக, நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், பிஹக்கி முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் என் பாவத்தை மன்னிச்சிரு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் சொர்க்கத்திலிருந்து வெளியேறும் பொழுது உனது பேரோடு கரண்ட இஸ்மஹு பி இஸ்மிக், உன் பெயரோடு இன்னொரு பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. அந்த பெயரை உன் பெயர் பக்கத்துல நீ சேர்த்திருக்கீங்கன்னா சாதாரணமா சேர்த்திருக்க மாட்டேன். அந்த நபியினுடைய பொருட்டால், அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் எனது துஆவை நீ அங்கீகரித்துக் கொள், எனக்கு பாவ மன்னிப்பை கொடு. அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தான். இந்த இடத்துல 2 வசீலா சொல்லப்படுது. ஒண்ணு அமலை கொண்டு வசீலா, இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு இறை நெருக்கத்தை பெற்றவர்களை கொண்டு வசீலா. அல்லாஹ்ட்ட இங்க நம்ம ஜியாரத்தும் செய்யறது, அதே மாதிரி இறைநேசர்களை முன்னிறுத்துவது என்பது அவங்கள்ட்ட நீங்க தாங்கன்னு கேட்கறது இல்ல, இவர்களின் பொருட்டால் நீ எப்படி இந்த நல்லடியாரை பொருந்தி கொண்டாயோ, நீ எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொருந்தி கொண்டாயோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துஆ ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை, துஆவினுடைய ஆரம்பமும் துஆவினுடைய இறுதியும் நபியினுடைய பெயர் சொல்லப்படாமல். நம்ம அதனாலதான் துஆ கேட்கும் பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது போல அல்லாஹ்வை புகழணும், 2வது நபி மேல ஸலவாத் சொல்லணும், அடுத்து நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் கேட்கணும், முடிக்கும் பொழுது திரும்ப ஸலவாத் சொல்லி முடிக்கணும். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மது. இப்ப நம்ம இங்க சொல்ல வரக்கூடிய விடயம் வசீலாக்கள் மொத்தம் 2, அமலை கொண்டு வசீலா, இன்னொன்று நபரை கொண்டு வசீலா. நாம் கேட்கக்கூடிய துஆ இவ்வாறு இருந்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய துஆவை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்துகளிலிருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.